ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் கிராஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் கிராஸ் சீரீஸ்க்கு லைக் போட போகிறீங்க? இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க? நான் எதிர்பார்க்க ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த லைக் பண்ணிங்கன்னா எவ்வளோ லைக் வருதுன்னு வச்சு நான் ஒரு முடிவு பண்ணுறேன். எப்போ நம்ம கிராஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிராஸ் சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்ல போகிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் கிராஸ் சீரீஸ், ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நீங்கள் சம் போடணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுறேன். மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸும் எஸ்பெஷலியாக இருக்குது. ஸோ என்னென்ன டேட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறேன். நான் கம்யூனிட்டி போஸ்டர்லேயும் போட போகிறேன். ஸோ தெரியாதவங்க அதுலேயும் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த போஸ்டரை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கிராஸ் சீரீஸ் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியான கிராஸ் சீரீஸ் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் என் உயிரே கொடுத்து நான் வேறு லெவலில் உங்களுக்கு சொல்லித்தருவேன். நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் நோட்டிஃபிகேஷன் வரும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன், அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்துக்கலாம், அதுக்கு தான். ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எதோ இம்பார்ட்டன்ட் போட்டாலும் அதில் வரும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஆல்ரெடி 12th போட்டாச்சு. ஓகே, 11th 10th வேணும்னா கிராஸ் சீரீஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன். ஆனால் 12th கன்ஃபார்ம் 27/8/2026 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் அன்றைக்கி. ஏன் சார் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா? இன்றைக்கி உங்களுடைய சம்மதம் எனக்கு வேணும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்கிற பதிலுக்கு நாளான்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? நாளான்னைக்கு 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 20 நாள் அப்படிங்கிறது 15 நாளில் கூட முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருந்து கணக்கு போட்டால் கூட செப்டம்பர் 10 வரைக்கும் கணக்கு போட்டால் கூட 15 நாள் தான் வருது. ஸோ 15 நாள்லேயே முடிச்சிடலாம். என்னெல்லாம் முடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்க. கிராஸ் சீரீஸில் 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி. நம்ம கிராஸ் சீரீஸ் உதவும். 35 அடிக்க முடியலாமல் போச்சுன்னா, அடிக்க முடியாமல் போகிறதுக்கு நீங்கள் கூட காரணம் இருக்கலாம். நான் சொல்லி வராமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நான் சொல்லி வரும், கண்டிப்பாக வரும். நம்ம என்ன சம் போடுறோமோ அது வரும். 35க்கு 35 அடிக்கிற மாதிரி 7 5 மார்க், டெய்லி 5 5 மார்க் அல்லது 4 5 மார்க் டெய்லி வரும். டெய்லி எந்த டைமுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5:30 மணிக்கு 5:45க்கு போஸ்ட் பண்ணுறேன். 5:45க்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் டெய்லியும் என் கூட சேர்ந்து ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் போட்டிங்கனாலே போதும், கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 மார்க் 2 மார்க்னால் 10 சம் போடுவேன். இப்போ இன்கேஸ் 5 மார்க் மட்டும் போடுறேன்னா 5 நாளாக போடுவேன். 3 மார்க் 2 மார்க் போடுறேன்னா 5 மார்க் அன்றைக்கி கிடையாது, 10 2 மார்க் 3 மார்க் போடுவேன். இன்கேஸ் என்னால் முடிஞ்சால் 15 2 மார்க் 3 மார்க் கூட போடுவேன். இதில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகும்னா, ஒரு 4 சாப்டர்ஸோட 4 அல்லது 5 சாப்டர்ஸோட 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட் ஆகும். ஏன் சார் 6 சாப்டர் கம்ப்ளீட் ஆகாதான்? நான் உங்களுக்கு முக்கியமான இடத்துல என்னெல்லாம் சம்பவமோ அதெல்லாம் நடத்துகிறேன். ஸோ இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோ. 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 5 எழுதலாம். 7 எழுத முடியுமா 6 எழுத முடியுமாலாம் நான் கேரண்டி கொடுக்கல. 5 எழுதலாம். 5 மார்க் 7 எழுதலாம். நீங்கள் 6 எழுதலாம். இருந்தாலும் நான் கேரண்டி ஏன் கொடுக்கல அப்படின்னா, நான் சில சம்ஸ் போடுற டைம் இருக்குமான்னு தெரியல, அதனால் அதை வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி 6 எழுதுறதுக்கு கேரண்டி கொடுக்கலாம். பட் 5ங்கிறது என்னால் உறுதி சொல்ல முடியும். 7 5 மார்க் மொத்தமாக உங்களால் 80 மார்க் எடுக்க முடியும். 90க்கு 80 to 85 மார்க் எடுக்கலாம். கன்ஃபார்மாக என்னால் அடிச்சு சொல்ல முடியும். 1 மார்க் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கிராஸ் சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி. 20 நாளைக்கு. ஓகேவா? 27/8/2026 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஓகே, 12th ஃபிசிக்ஸ் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எப்போல்லாம் இருக்கும்னா, மண்டே இருக்கும், வெனஸ்டே இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரைடே இருக்கும், சண்டே இருக்கும். இந்த 4 நாளுமே உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு 5 மார்க் அல்லது 2 5 மார்க் வந்துடும். உங்களுக்கு 25க்கு 25 அடிச்சிடலாம். முடிஞ்சால் 2 மார்க் 3 மார்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் படிப்பீங்களான்னு தெரில. 2 மார்க் 3 மார்க்கு என்ன படிக்கணும்னு சொல்கிறேன் தவிர, நான் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருமோ ஒரு 25 மார்க்ஸ் நச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படிச்சிங்கன்னா 5 5 மார்க் எழுதிடலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு கிராஸ் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஆனால் 7 நாளுமே உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். 7 நாள் இல்லைனா 6 நாள் மேக்ஸ் இருக்கும் வாரத்துக்கு. ஆனால் 4 நாள் ஃபிசிக்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு இல்லையா சார்ன்னு கேட்டிங்க. கெமிஸ்ட்ரிக்கு முடிஞ்சளவு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 15 நாள் எல்லாமே போஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்சளவு நான் பண்ணுறேன். என்னுடைய டைம் பொறுத்து நான் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? கெமிஸ்ட்ரி போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ்.
ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டேன், படிக்க ஆரம்பிங்க. என் கூட சேர்ந்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸும் முடிஞ்சு போயிடும். நான் எப்போல்லாம் 2 மார்க் 3 மார்க் வந்து உங்களை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேனோ அதையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயும் முடிஞ்சிடும். ஓகேவா? 2 மார்க் 3 மார்க் நடத்தலாம்லாம் நினைக்க வேண்டாம். என்ன முடிக்க சொல்கிறேனோ அதை முடிங்க. அன்றைக்கி வந்து சொல்கிறேன் 5 மார்க் நீங்கள் ஒரு 5 மார்க் போட போகிறேன்னா இன்றைக்கி வந்து இந்த 5 2 மார்க் 5 3 மார்க் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்சளவு முடிங்க. பிளான் பண்ணி முடிக்கிறோம், தட்டி தூக்குறோம். ஓகேவா? டெய்லி வந்து என் கூட சேர்ந்து அரை மணி நேரம் ஃபிசிக்ஸ் போட்டால் போதும். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் படிக்கிறோம், அரை மணி நேரம் ஃபிசிக்ஸ். அதாவது நான் வந்து 10 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடுவேன். நீ அந்த கொஸ்டின் அரை மணி நேரத்தில் படித்து எழுதி பார்த்து மீதி அரை மணி நேரம் 2 மார்க் 3 மார்க் 1 மணி நேரம் அந்த சப்ஜெக்டை படி, காலையிலையோ இல்லை சாயங்காலமோ. அதே மாதிரி தான் மேக்ஸ் 1 மணி நேரம் எனக்கு போட்டு அனுப்பணும். என்ன நம்பருக்கு அனுப்பணும்? 8870116846ங்கிற நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, எடுக்க மாட்டாங்க. கால் பண்ணி தேவையில்லை. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிடிஎஃப் அனுப்புங்க. நீங்கள் கிராஸ் சீரிஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பீங்களா, அந்த பிடிஎஃப் அனுப்புங்க. எல்லாத்துக்கும் கிவ் அவே கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் அனுப்புவீங்கன்னு நம்பி நான் கிவ் அவேன்னு சொல்கிறேன். கிவ் அவேன்னு சொன்னால் தான் அனுப்புவீங்களா அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது. தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கிவ் அவே வந்து பார்த்தீங்கன்னா தந்தால் நிறைய பேர் அனுப்புவீங்களோன்னு ஒரு நப்பாசை. ஏன்னா நம்ம போட்டு இவ்வளோ பேர் போடுறாங்கன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். தட்ஸ் இட். நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் பார்ப்பேன். ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்புங்க, நான் உங்களை பார்க்குறேன் கிராஸ் சீரிஸ். ஓகேவா? தட்ஸ் இட். கிராஸ் சீரிஸ்க்கு யாருக்கெல்லாம் சம்மந்தமோ கண்டிப்பாக என்னை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக கோட்டையை ஆரம்பிக்கிறதுல நம்ம சேனல் எல்லா இடத்துலையும் இருக்கும். லாஸ்ட் மினிட் கொஸ்டின், ஃபைனல் மினிட் கொஸ்டின், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இம்பார்ட்டண்ட்டும் நம்ம சேனலில் வர்றது இல்லாமல் இந்த கிராஸ் சீரிஸ் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். 5:45 டெய்லியும் உங்களுக்கு கிராஸ் சீரிஸ் வந்துடும். ஃபிசிக்ஸ் அல்லது மேக்ஸ் கண்டிப்பாக டெய்லி இருக்கும். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 6:30 மணி இருங்கண்ணா, நான் சொல்லிடுறேன் ஃபிசிக்ஸ் எப்போன்னு சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 6:45 6:30 அந்த மாதிரி டைமில் வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ மண்டேலாம் வந்துச்சுன்னா மேக்ஸும் இருக்கும் ஃபிசிக்ஸும் இருக்கும். வெனஸ்டே இருந்துச்சுன்னா மேக்ஸும் இருக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கும். அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸ் வந்து 5:45க்கு, ஃபிசிக்ஸ் வந்து 6:45க்கு. ஓகேவா? சரி, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி முடிஞ்சளவு நான் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் 5 மார்க் வர்றது. அப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு என்ன முடியுமோ நான் கெமிஸ்ட்ரி சைடும் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மீதி இருக்க நாட்கள் டியூஸ்டே இருக்குது, தேர்ஸ்டே இருக்குது, சாட்டர்டே இருக்குது. அதில் கெமிஸ்ட்ரி முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எதாவது பண்ண முடியாது. அண்ட் இது ஸ்டார்ட் பண்ணாமல் வேண்டாமல் உங்கள் சம்மதம் தேவை. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் புரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு சம்மதம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தெளிவான வீடியோவில் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். நோட்டை ரெடி ஆகிங்க கிராஸ் சீரிஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.